ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பொங்கல் மிக்ஸரு ப்ரீ மிக்ஸு பண்ணுறோம். அதுக்கு மில்லட்டு குருமிளகு ஜீரம் கறிவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒன் டே அலம்பிட்டு 1 day சோக் பண்ணி வச்சுருக்கிற மில்லட்டு. இதை ஃபஸ்ட்டு 1 glass மில்லட் மிக்ஸு இதில் போட்டு இதுக்கு 4 glass வாட்டர் விடுறோம். 1 2 3 4 4.5 வாட்டர் விட்டுட்டு அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 4 விசில் எடுத்தணும். வேறு ஒன்றுமே போடண்டா. 4 விசில் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஜாஸ்தி சால்ட்டு வேணுங்கிறவ டேஸ்ட்டு பார்த்துட்டு லிட்டில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. மில்லட்டு எப்படி பண்ணியிருக்கோம்னா, மில்லட்டு நல்லா ராகியை விட 10 or 20 times வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்ணாட்டா அதோட கஞ்சி கழிநீர் இருந்ததுன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா வராது. அதனால நல்லா 20 time வாஷ் பண்ணி 1 day ஃபுல் சோக் பண்ணினதுக்கப்புறம் அந்த மில்லட்டை நல்லா ஃபேனில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே போல் பருப்புக்கு பகரம் செறுபயிராக்குன்னா கொஞ்சம் கூடி ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய இருக்கும். அதனால் செறுபயிர் நல்லா வாஷ் பண்ணி அதையும் நல்லா ட்ரை பண்ணி ஃபேனில் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் பெப்பர், கறிவேப்பிலை, ஜீரம், பெருங்காயம், லிட்டில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா பிபி இருக்கிறவங்களுக்கு சால்ட்டு ஈக்குவலாக ஆட் பண்ணினா பத்தாது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பொங்கல் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து போராத்தவோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் ஆட் பண்ணண்டா. இதை 1 glassக்கு 4.5 glass வாட்டர் விட்டு 4 விசில் வருத்தணும். மீடியமில் வச்சு 4 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் பின்ன ப்ராசஸ் காட்டுறேன். அதில் இப்போ 4 விசில் வந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஹையில் 4 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியமான 2 விசில் வச்சா போதும். நான் ஹையில் 4 விசில் வச்சேன். நீங்கள் மீடியத்தில் 2 விசில் வச்சு எடுத்துங்க, நல்லா வெந்துவிடும். இப்போ இப்படி வெந்தாச்சு. இதில் கொஞ்சம் நெய் விட்டு பண்ணுறேன். இந்த நெய் அவ இஷ்ட தேவை எப்படி வேணுமோ அதனுசரித்து விட்டுருங்க. நான் 1 ஸ்பூன் விடுறேன். நீங்கள் நெய் எப்படி வேணுமோ அதுபோல் விட்டுருங்க. பொங்கலுக்கு நெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்படி நெய்யை விட்டு இளக்கிட்டு நெய்யை இப்படி விட்டு நல்லா இளக்கி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பொங்கல் நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது இப்போ 1 glass நல்லா 3 பேருக்கு சாப்பிடலாம். நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மூங் டால் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரம், மில்லட், பெருங்காயம், கறிவேப்பிலை, கேஷ்யூ நட்டு, லிட்டில் சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து சால்ட்டு போகிறதோ கொஞ்சம் போட்டுங்க. ஜாஸ்தி போடலை, பிபி இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவா சொல்லி. சர்வ் வித் சட்னி ஆர் சாம்பார். சூப்பராக இருக்கும். ஹையில் வச்சா 4 விசில், மீடியமில் வச்சா 2 விசில். 1 glass மில்லட் மிக்ஸுக்கு 4.5 glass வாட்டர் விட்டுருக்கேன்.
யூஸ் பண்ணி பாருங்க. ரெடி டு யூஸ். இது ஹெல்த்தி ப்ராடக்ட். பருப்பை விட 3 நாள் பருப்பு பயிறு, அதாவது க்ரீன் பயிறு, பயிரில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். சுகர் உள்ளவாள் கூட நல்லா இருக்கும், சாப்பிடலாம். ஹெல்த்தி 1 கப்பு சாப்பிட்டாலே நல்லா குட் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுங்கிறது எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. என்னோடய வெப்சைட், என்னோடய யூடியூப் சேனலில் ரெட் பேர் குரூப் யூடியூப் சேனலில் நான் போடுறேன். இந்த ப்ரீமிக்ஸாக்கும் நீங்கள் சோக் பண்ணி ஒன்றும் செய்யண்டா. ரெடி டு யூஸு வேணுங்கிறவா இதில் ரெட் பேர் குரூப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் எப்படிங்கிறது எங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி கமெண்ட் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாக்கி ஐட்டம் என்னெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். உங்கள் ஃபோன் நம்பரும் அதில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.